சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை வாக்கிங் போனால் போதும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால் நம்ம அனில்னா அவரோட கேரவனை எடுத்துக்கிட்டு வரும் வாரங்களில் சனிக்கிழமை வாக்கிங் போக போகிறாரு. ஏண்டா என்னடா இது கிறுக்குத்தனமாக இருக்குது, கேரவனில் வாக்கிங்கா என்னடா இதுங்கிறீங்களா? அட நீங்கள் நம்ம ஊரில் வண்டியில் வாக்கிங் போகிறவங்களையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? பைக்கில் வாக்கிங் போகிறது, சைக்கிளில் வாக்கிங் போகிறதெல்லாம் சகஜமாக நடக்கிற பூமி தானே இது. அப்புறம் நம்ம ஊரில் கார்லேயே வாக்கிங் போகிற கரடு முரடான ஆட்கள்லாம் இருக்கிற இடங்க இது. இங்கே போய் இது ஒரு மேட்ருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்புங்க, விஜய்னா தன்னோட கேரவனை எடுத்துக்கிட்டு வரும் நாட்களில் வாக்கிங் போய தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல், ஏப்பா உனக்கு கட்சியை கட்டமைக்கிறதுக்கே வக்கு கிடையாது, அடுத்த வருஷம் ஆட்சி வேணும்னு அடம் பிடிக்கிறிய, அதை அடைஞ்சே தீருவேன்னு கொக்கரிக்கிறிய, இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு அனில்னாவை பார்த்து நீங்கள் யாராவது என்னைக்காவது கேட்டீங்களா? அப்புறம் என்ன பார்த்து மட்டும் எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறீங்கன்றேன். அதனால் நம்புங்க, அனில்னா அவரோட கேரவனில் வாக்கிங் போகத்தான் போகிறாரு. அந்த கருமத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாராகிக்கிங்க, வேற வழியே கிடையாது. ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். வரும் வாரம், அதாவது சனிக்கிழமை 13ஆம் தேதி அன்னைக்கு விஜய்னா தன்னோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான போலீஸ் அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒப்பாரிங்கிறது தான் இது வரைக்கும் அடங்கின பாட்டை காணா. பயப்படுறியா குமார்? ஏன் பயப்படுற? பயமா இருக்குதா? இன்னும் போக போக பயங்கரமா இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமா இன்னும் வெறித்தனமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட போறீங்க நீங்களாம் அப்படின்னு என்னென்னவோ பேசி அணில் குஞ்சுகள்லாம் ஆர்வசம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா அவனுங்க இப்படி பரவசம் அடைகிறதுல எல்லாம் ஒரு ஆச்சரிய கூந்தலும் கிடையாது. ஏன்னா விஜயண்ணா சினிமா வரும்போதே அவனுங்கெல்லாம் இப்படித்தான் பேசிக்கிட்டு திரிவானுங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்காது, ஒரு கன்றாவியும் இருக்காது. ஆனா எங்க விஜயண்ணா படத்தை வெளியிடுறதுக்கு அரசு தடை போட பார்க்குது, அவரை நசுக்குது, பிதுக்குது, ஒடுக்குது, இன்னும் என்னென்னவோ பண்ணுதுன்னு அவனுக்கு ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் அவர் படம் வரும்போதே நடக்கிற ஒன்று தான். இது அரசியல். அப்புறம் சொல்லவா வேணாம், அவனுக்கு இப்படி தான் பேசிட்டு திரிவானுங்கன்னு வைங்க. இது மேட்ரு இல்லை. இதை தாண்டி நம்ம ஊரில் யூடியூப்ல உட்காந்து அணில் குஞ்சுகளுக்கு ஆறுகச கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல சில பல மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள், அவங்களும் இதே ஒப்பாரியை வைக்கிறாங்க. அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதென்ன 25 நிமிஷம் மட்டும்தான் பேசணும்னு விஜய்க்கு மட்டும் சிறப்பான கட்டுப்பாடு? இது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? ஏன் அவருக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையா? அவர் முடிவு பண்ணி 3/4 மணி நேரம் பேசினா இவங்களால தடுக்க முடியுமா? இது என்ன பெரிய அநியாயமா இருக்குது அப்படின்னு அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆக்சுவலா விஜய் கிட்ட 3 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு மேட்ரு கிடையாதுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும், இவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒப்பாரியை வைக்கிறாங்கன்னா இவங்களோட அயோக்கியத்தனத்தையெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துல காவல்துறை விஜய்க்கு ஃபேவரா தான் பண்ணியிருக்குது. காவல்துறைக்கும் தெரியும் விஜய் கிட்ட 3 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு மேட்ரு கிடையாதுன்னு. இருந்தாலும் 30 நிமிஷம் வரைக்கும் பேசலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி விஜய்க்கு அவங்க ஃபேவர் பண்ணியிருக்கிறாங்க. 3 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு மேட்ரு இல்லைங்கிறத விஜய் காவல்துறையை காரணம் காட்டி ஒரு மாதிரி கண்ணை கசக்கலாம், அழுது புலம்பலாம், சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம். இதுக்குண்டான வேலையை தான் தமிழ்நாடு காவல்துறை பார்த்துருக்குது. அதாவது விஜய்னா திருச்சியில் போய் பொதுமக்கள், அதாவது அவருடைய ரசிக குஞ்சுமணிகள்கிட்ட நின்றுக்கிட்டு பாருங்க, உங்ககிட்ட ஒரு முழுசா ஒரு 3/4 மணி நேரமாவது பேசலாம்னு வந்தேன், இந்த தமிழ்நாடு காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குதான்னு பாருங்க. இல்லை 25 நிமிஷம் தான் பேசணுங்கிறாங்க. ஆல்ரெடி 18 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால என்னுடைய உரையை சிம்பிளா 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கிறேன். நான் நிறைய பேசணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா கால சூழ்நிலை, இடம், பொருள் ஏவெல்லாம் அதுக்கு அனுமதிக்கலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு நான் சிஎம் ஆகிட்டு வர்றேன், அப்போ உட்காந்து நாமெல்லாம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம், அது வரைக்கும் பொறுத்துக்குங்க அப்படின்னு விஜய்னா கண்ணை கசக்கிறதுக்கு உண்டான காரணத்தை காவல்துறையை உருவாக்கி கொடுத்துருக்குது. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துல இந்த மூத்த பீத்ததுகள்லாம் காவல்துறையை பாராட்டினா. இன்ஃபேக்ட் அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. அது தெரியாம இந்த மூத்த பீத்ததுகள்லாம் இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் என்ன சொல்றானுங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையை கண்டிக்கிறான். நீங்க யாரு எங்க விஜயண்ணாவை 25 நிமிஷம் பேசிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கு? அவர் 2 நிமிஷத்துல முடிப்பாரு, 2.5 நிமிஷத்துல முடிப்பாரு, 2.25 நிமிஷத்துல முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. அது அவர் சௌரியம். நீங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவர் பேசிதான் ஆகணும்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த விஷயத்துல தமிழ்நாடு காவல்துறையை நாங்கெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம்னு அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் வேற மாதிரியான ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது, அவனுங்களுக்கே யதார்த்தம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் போது இந்த மூத்தது பீத்ததுகள்லாம் இப்படி ஒப்பாரி வைக்கிறதுனா என்னத்தை சொல்றது? திமுகவை எதிர்க்கிறேன்னு எவன் வந்துட்டாலும் இவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது, நேரா அவன் பின்புறத்தை பிடிச்சிட்டு போய் நிற்பாங்க இந்த அயோக்கிய மூத்த பீத்ததுகள்லாம். அப்புறம் விஜயோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க இப்படி பேசிட்டு திரிகிறாங்கன்னா என்னத்தை சொல்றது? திமுகவை எதிர்க்கிற எல்லாத்தோட தான் இவங்களுக்கெல்லாம் இனிக்குதுன்னு அர்த்தம். என்னத்தை சொல்றது? அப்புறம் அவ்வளவுதான், சூறாவளி கிளம்பிருச்சு, சுனாமி கிளம்பிருச்சு,
இனிமேல் எந்த எனிமையாலையும் இந்த சுனாமியை தடுத்து நிறுத்த முடியாத விஜயண்ணாவோட ஆட்டம் அடுத்தடுத்த வாரங்களில் வெறித்தனமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அணில் குஞ்சுகள் பரவசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த விஷயத்தில் அதாவது விஜய் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நான் அணில் குஞ்சுகளோட 100% ஒத்து போகிறேன். ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் தான். பின்ன மொத்தம் 15 நாள் 15 நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் விஜயண்ணா தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் கட்டுப்படுத்த போறாருன்னா கவர் பண்ண போறாருன்னா அப்புறம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறான். சூறாவளி தான், வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அப்படி சர்ன்னு வந்துட்டு போயிடும். விஜயண்ணாவும் 15 நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கவர் பண்ண போறாருன்னா கிட்டத்தட்ட இது சூறாவளி சுற்றுப்பயணம் தான். அதாவது சூறாவளி குறைந்த நேரத்திலேயே பேரழிவும் உண்டு பண்ணிட்டு போயிடும். முதல்ல சூறாவளி சர்ன்னு வந்துட்டு போக பின்னாடியே பேரழிவு நடந்துடும். இதுவும் அப்படித்தான். விஜயண்ணா சர்ன்னு வந்துட்டு போவாரு, பின்னாடியே அணில் குஞ்சுகள் அவங்களால முடிந்த அத்தனை பேரழிவுகளையும் அந்தந்த இடங்கள்ல உண்டு பண்ணிடுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் உட்காந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கணும், என்னென்ன டேமேஜ் ஆச்சு, என்னென்ன உடஞ்சிது, கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுச்சுன்னு காலத்துக்கும் உட்காந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கணும். உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். விஜயோட சூறாவளி சுற்றுப்பயணம் தான் இது. ஆக்சுவலா இந்த அயோக்கியத்தனத்தையெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஒட்டு மொத்தமா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும், அவர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும், அவரு புசி ஆனந்த் உட்பட பொதுமக்களான நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிற கால் சீட்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 40 நாட்கள் நமக்கும் புசி ஆனந்துக்கும் கால் சீட் கொடுத்துருக்கிறாரு. அப்ப வெளியில வருவாரு, அவர் மூஞ்சியை பார்த்து பரவசம் அடைஞ்சுக்கணும், அவர் சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பணும், ஓட்டை குத்தணும், அவரை தூக்கி கொண்டு போய் கோட்டையில் உட்கார வச்சிடணும். அதுக்காக அவர் கொடுத்துருக்கிற கால் சீட் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 40 நாள். இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இதுல ஒரு 10 தடவை வெளியே வந்திருப்பாரா? ஆல்ரெடி 10 நாள் கால் சீட் கொடுத்துட்டாரு. அடுத்தது இந்த தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற கால் சீட் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்கள். இது ரெண்டையும் கூட்டினா 25 வருதா? அப்புறம் ஜனவரிக்கு மேல அந்த எலெக்ஷன் சமயங்கள்ல ஒரு 15 to 20 நாள் இதே மாதிரி கால் சீட் கொடுப்பாருன்னு வைங்க. மொத்தமா கூட்டினா 45 நாள் தான் வருது. 45 நாள் அவரு கால் சீட் கொடுப்பாராம். அதை கடவுளை பார்க்கறதா நினைச்சு நாம பயன்படுத்திக்கணுமா? அவருக்கு ஓட்டை போட்டு கோட்டையில கொண்டு போய் உட்கார வச்சிடணுமா? ஏன்டா அணில் குஞ்சுகளா, உங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிரா இருக்குது? உங்க அணில்னாவுக்கு எப்படிரா இருக்குது? என்னடா கணக்கு இது? கால் சீட் கொடுத்துட்டு தான் வெளியே வருவாரு, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சாதான் வெளியில வருவாரு, வந்தும் பேசுறதுக்கு ஒரு கூந்தலும் இருக்காது. ஆனா இவரு ஆட்சிக்கு வந்து அறுத்து தள்ள போறாரு. நீங்களும் நம்பிக்கிட்டு எங்களையும் நம்ப சொல்லி டார்ச்சர் கூந்தல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? திரும்பவும் சொல்றேன், தன் கெரியரோட உச்சபட்ச தோல்வியை விஜய் அரசியல்ல சந்திப்பாரு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பின்ன நாங்கெல்லாம் என்ன கிறுக்கு கூந்தலானடா, இவர் கால் சீட்டு கொடுப்பாராம், இவரை கடவுள்னு நாங்க நினைச்சுக்கணுமா? என்னங்கடா இது அயோக்கியத்தனம், என்னங்கடா இதெல்லாம் பித்தலாட்டம். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து சாதிச்சத விஜய்னா ஆட்சிக்கு வராமையே சாதிச்சிட்டாரு. அதாவது இந்த மகளிர் விடியல் பயணம் இருக்குது இல்லையா, டவுன் பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம், இதை திமுக ஆட்சிக்கு வந்து தான் சாதிச்சுது. ஆனால் விஜய்னா அந்த பக்கம் ஆட்சிக்கு வராமையே இப்படி ஒரு இலவச பஸ் பயண திட்டத்தை துவக்கி வச்சிட்டாரு. அதாவது நெல்லையில் வடக்கு மாவட்ட தாவேகா பொறுப்பாளர் ஒருத்தர் மினி பஸ் ஓனர் போல அவர் ஒரு மினி பஸ்ஸை நேற்று லான்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதில் தாவேகா உறுப்பினர் அடையாள அட்டை இருந்ததுன்னா அவங்களுக்கு பஸ்ஸில் கட்டணம் கிடையாது அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இதில் மேட்ரு என்னன்னா, அந்த பஸ்ஸில் ஃப்ரீன்னு அவர் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண கிடையாது. தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளோ புசி ஆனந்தோ விஜய் அண்ணாவோ அதை கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. நம்மூர் மீடியாக்கள் இப்படி ஒரு நியூஸை போட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது இப்படியெல்லாம் ஒரு நியூஸை போட்டால் அதை பார்த்து அணில் குஞ்சுகள்லாம் ஆர்கசம் அடைவானுங்கன்றதுனால அப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை நம்மூர் மீடியாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை நம்பி நம்மூர் மீடியாக்கள் சொல்கிற இந்த மாதிரி நியூஸுகளை நம்பி அந்த பஸ்ஸில் காசு இல்லாமல் ஏறி அசிங்கப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்றேன், நம்மூர் மீடியாக்கள் இப்படி நக்கிட்டு தெரியுது. அவங்க இதை எதையும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. இது மாதிரி ஏற்கனவே போன வருஷம் ஒரு மரட்டு கூத்து நடந்தது. அதாவது தஞ்சாவூர் பக்கம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு புசி ஆனந்து 2 ஆம்புலன்ஸுகளை ஃப்ரீயா கொடுத்தாரு, தானமா கொடுத்தாரு. அந்த போட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. பார்த்தீங்களா எங்க தளபதியோட தாராள மனசுன்னு அணில் குஞ்சுகள்லாம் அதை ஒரு மாதிரி பரப்பி பரவசம் அடைஞ்சானுங்கன்னு வைங்க. 2 நாள் தான். 2 நாள்ல அந்த ஆம்புலன்ஸோட ஒரிஜினல் ஓனர் நேர
நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாரு. ஏங்க என் ஆம்புலன்ஸை கொடுங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க உங்கள் ஆம்புலன்ஸா ஏங்க இது புசியானது எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க எவன் ஆம்புலன்ஸை எவங்க ஃப்ரீயாக கொடுக்கறது? 2 நாளைக்கு வாடகைக்குன்னு சொல்லி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களா? என்னங்க இது அயோக்கியத்தனம்னு அவர் அந்த இடத்துலயே அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவை கட்டி அந்த 2 ஆம்புலன்ஸுகளையும் அதன் சொந்தக்காரரே எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு வைங்க. இந்த செய்தி அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த செய்தி விஜய்னா காதுக்கு எட்டி விஜய்னா புசினாவை பிடிச்சி கடிச்சு வச்சதாலாம் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதனால இந்த இலவச மினி பஸ் கதையும் அப்படிப்பட்டதாக இருக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலிக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உண்மை நிலைமை என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகள் சொல்ற அயோக்கியத்தனமான வேலையை நம்மூர் இந்த மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள் யூடியூப்ல உக்காந்துக்கிட்டு மட்டும் பண்ணல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதே அயோக்கியத்தனத்தை தான் பண்ணுதுங்கிறதுக்கு இந்த கதையெல்லாம் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். அதனால நாம நம்ம கிட்னியை காப்பாத்திக்கணும்னா இந்த மூத்தது பீத்ததுகள்கிட்ட மட்டும் இல்ல, நம்மூர் நியூஸ் சேனல்கள்ட்டையும் சாக்கிரதையா நெம்ப சாக்கிரதையா இருக்கணுங்கிறதான் நான் சொல்ல வர்றது. அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.